يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة. اللهم ابعثه مقاما محمودا يحمده به الأولون والآخرون. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய ஒரு ஆகப்பெரும் கிருபையினால் ரமதானை அடைந்து ரமதானுடைய பெரும் பகுதியை நிறைவு செய்திருக்கிறோம். அதன் வரிசையில் ரமதானுடைய 2ஆம் பத்தான மஃபிரத்தினுடைய பத்தின் கடைசி நாளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நாளையோடு இந்த மஃபிரத்தின் 10 நம்மை விட்டும் நிறைவு பெறப்போகிறது. அன்புக்கினியவர்களே, குறிப்பாக மஃபிரத்தினுடைய 10 கடைசியில் சஹாபாக்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்றால், எக்கச்சக்கமான சஹாபாக்கள் எல்லோரும் மஃபிரத்தினுடைய 10 கடைசி வந்துவிட்டால் தங்களுடைய ரமதானை நினைத்து கடுமையான கவலைக்குள்ளாகுபவர்களாக மாறிவிடுவார்கள். என்ன காரணம்? நம்ம பலமுறை ரமதான் சார்ந்து கேட்ட ஒரே ஒரு ஹதீஸ் தான் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஏறுகிற போது அருகாமையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 துஆ, அந்த 3க்கும் பெருமானார் ஆமீன் சொல்வார்கள். அதுல ஒண்ணு, ரமதானுடைய காலத்தை ஒரு நபர் அடைந்து அந்த காலத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறாமல் அந்த ரமதான் அவனை விட்டும் கடந்து விட்டால் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். இதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்பார்கள். அல்லாஹ் நம்ம எல்லோரும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்கினியவர்களே, அப்படி ரமதானுடைய மஃபிரத்துக்காகவே அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மன்னிப்பதற்காகவே ஒரு 10 நாட்கள் கொடுத்து அதனுடைய நீர்ச்சியில் நாம் இன்று வீற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை எவ்வாறெல்லாம் மன்னித்திருக்கிறார், நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பிற்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறோம், இந்த 10 நாட்களில் அல்லாஹ்ட்ட எவ்வளவு பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது அல்லாஹ் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி சொல்லுவான். என்னண்டா, ஒரு சமூகம் இஸ்திக்ஃபார்ல இருக்குன்னு சொன்னாலே அல்லாஹ்வினுடைய அதாபு அந்த கூட்டத்திற்கு வராது. இது குர்ஆன் சொல்கிறது. வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். ஒரு கூட்டம் கையேந்தி அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார்ல இருக்குன்னா அல்லாஹ்வுடைய வேதனை அந்த கூட்டத்திற்கு வராது. இதுக்கு கீழே இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், எந்த கூட்டத்துல இஸ்திக்ஃபாரினுடைய பழக்கமே அறவே இல்லாம போயிட்டு இருக்கோ அந்த கூட்டம் தான் அல்லாஹ்வினுடைய அதாபில் இருக்கிறார்கள். நம்மள இந்த 10 நாட்களை யாரெல்லாம் இஸ்திக்ஃபாருக்காக பயன்படுத்தினோமோ, தௌபாவுக்காக பயன்படுத்தினோமோ, அவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்கள் என்று பொருள். இந்த 10 நாட்கள்ல யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது இஸ்திக்ஃபார் செய்யாம, நம்முடைய பாவங்களின் மீது வருந்தாம, தௌபாவினுடைய எண்ணம் துளி கூட இல்லாம கடந்துட்டோமோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவர்கள், அவனுடைய கோபத்திற்கு குறித்தானவர்கள் என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களே, 9 நாட்களுடைய நிலைமை எப்படி போச்சு நம்ம கவனமாக சிந்திக்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு நாள் அல்லாஹ் நமக்கு நசீப் தந்திருக்கிறார். அன்புக்கினியவர்களே, தௌபா என்பது இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம், ரொம்ப பெரிய வரப்பிரசாதம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவார்கள், பாவம் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு கொண்டு போயிடும். நிறைய வழீதுகள், நிறைய எச்சரிக்கைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல பெருமானார் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, பாவம்ங்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா? என் சமூக மக்களே, ஒரு பாத்திரத்தில் ஏற்படுகிற துரு கரை போன்றது பாவம். அதே போன்று நீங்கள் ஒரு பாவம் செய்கிற போது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உங்கள் உள்ளத்தில் ஒரு துரு கரை ஏற்படுகிறது. எப்படி ஒரு பாத்திரத்துல துரு கரை ஏற்பட்டுருச்சுன்னா அந்த முழு பகுதியையும் முழு பாத்திரத்தையும் துரு மிகைத்து நிற்குமோ, அதே போன்று நீங்க அந்த பாவத்திற்கு ஒரு சின்ன பாவமா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, அதற்கு தௌபா செய்யாத போது உங்கள் உள்ளத்தை முழுக்க அந்த துரு கரை என்பது மூழ்கி கொள்ளும். அதுக்கு பின்னாடி என்ன ஆகும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் விளக்குவார்கள், எப்படி அந்த துரு பிடித்த பாத்திரத்துல சுத்தமான ஒரு பொருள் ஊத்தினா அந்த துருவின் காரணமாக அந்த பொருளும் நாசமாகி விடுமோ, அதே போல் கரைபடிந்த உள்ளத்தில் நன்மைகள் உள்ளே வந்தால் கரைபடிந்த உள்ளங்கள் நன்மைகளை ஏற்றுக்கொள்ளாது. கரைபடிந்த உள்ளங்கள் நன்மையான விஷயங்கள் என்பால் ஈர்க்கப்படாது. இதை தவறு என்று சுட்டி காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஹிதாயத் என்ற பார்வை அவர்களுக்கு கசக்கும். ஹிதாயத் என்ற பாதையை விட்டும் தூரமாகி விடுவார்கள். அன்பானவர்களே, நாம இன்னைக்கு யோசிக்கணும், பள்ளிவாசல், குர்ஆன், நல்ல அமல்கள் நம்ம உள்ளத்துக்கு எவ்வளவு ரம்மியத்தை, எவ்வளவு அன்பை, எவ்வளவு காதலை தருது. இல்ல நாம் சகட்டு மேனிக்கு நம்முடைய தொழுகைகள்ல, நாம் சகட்டு மேனிக்கு நம்முடைய அமல்கள்ல ஏனோ நிற்கிறோம், ஏனோ முடிக்கிறோம், ஏனோ தொழுகிறோம், ஏதோ நோன்பு வைக்கிறோம் என்று கடந்தால் நீங்க யோசித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரிதாவை நோக்கி நம்முடைய ரமதானா, இல்லை பாவங்களால் மூழ்கடிக்கப்பட்ட கல்பு நம்முடைய கல்பாக மாறிவிட்டதா என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்கணும். இதுவைகளெல்லாம் யோசிக்க வேண்டிய நேரம். ஏன்னா ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அல்லாஹ் நமக்கு இன்னும் கொடுத்திருக்கிறான் பாவங்களில் இருந்து நாம் மீழ்ச்சி பெறுவதற்காக. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்றால் முதல்ல அல்லாஹ் தஆலா அவங்க கிட்ட கல்பை இறுக்கமாக்கி அதன் மூலமாக இபாதத் என்பதின் ரசனையை எடுத்துருவான். இபாதத் என்பதின் ரசனை எடுத்துருவான். யாருக்கெல்லாம் இபாதத் ரசனையாக இருக்கிறதோ அவங்க கல்பெல்லாம் கல்பே சலீம்னு நீங்க எழுதிக்கங்க. அல்லாமா இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்கெல்லாம் இபாதத்துல தொழுகையில நிற்கும் போது, இபாதத் செய்யும் போது அவங்களுடைய உள்ளம் ரசனையாக இருக்குதோ, உள்ளம் ஈர்ப்பானதாக இருக்குதோ, அவங்க எழுதி வச்சுக்கோங்க, அவங்களுடைய உள்ளம் கல்பே சலீம் அர்த்தம். யாரெல்லாம் இபாதத்துல நிற்கும் போது, இபாதத் செய்யும் போது, குர்ஆன் ஓதும் போது, திக்ர் செய்யும் போது உள்ளம் அவங்களுக்கு லைக்கம் இல்லையோ, அதன்பால் ஈர்ப்புள்ளதாக இல்லையோ, நீங்க யோசிச்சுக்கணும், உங்களுடைய உள்ளம்ங்கிறது பாவத்தால் மூடப்பட்டிருக்கிறது. நீங்க அல்லாஹ்ட்ட மிக விரைவில் தௌபா செய்யணும்னு எழுதியிருக்கலாம். அன்பானவர்களே, நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனவே நிறைவாக அன்புக்கினியவர்களே, இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபாவுக்கான எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் சொன்னாங்க, எக்கச்சக்கமான ஹதீஸ்கள். அதுல ஒரு கட்ட ஹதீஸ் தான் என்னன்னா, ஒரு வகை இந்த அமல்களை எல்லாம் செஞ்சீங்கன்னா, இப்படிப்பட்ட அமல்கள் எல்லாம் என்று பெருமானார் சில அமல்களை அடுக்குவாங்க. அந்த மாதிரி அமல்களை எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சில ஹதீஸ்கள் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லப்பட்ட ஹதீஸ்ல முக்கியமான 3 ஹதீஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அன்பானவர்களே, இதை நாளைக்குள்ள இன்ஷா அல்லாஹ் கடைபிடித்து வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த 3 விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா, ஒவ்வொன்றும் தனித்தனி ஹதீஸ், ஒவ்வொரு ஹதீஸையும் சொல்லிட்டு பெருமானார் நீர்ச்சிக்கு வருவாங்க. யார் இந்த அமலை செய்கிறாரோ அவருடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான். அதுல முதலாவது என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒவ்வொரு நபரும் அவருடைய ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடியும் இந்த அமலை செஞ்சா அவளுடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். முதலாவது அமல் என்ன, ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பின்னாடியும் ரொம்ப சாதாரணமான அமல், மிஞ்சி போன 3 நிமிஷம் அவை அமல் செய்யுது. 3 நிமிஷம். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை, எல்லாம் சேர்த்தா 99 தடவை. 100வது தடவை கடைசியா ஒரே ஒரு தஸ்பீஹ். அது என்னது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 100 முறையாக இதை முடித்தால், 99 தடவை அதை சொல்லி 100வது முறை இந்த தஸ்பீஹை சொல்லி முடிச்சா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கடல் நுரை அளவுக்கு உங்களுடைய பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இது முதலாவது அமல், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் செய்ய வேண்டிய அமல். ஒரு 3 நிமிஷம் அல்லாஹ் லட்சக்கணக்கான பாவங்களை மன்னிப்பான். அடுத்த அமல் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், ஒரு நபர்
காலை பொழுதினுடைய பிற்பகலினுடைய தொழுகையான 2 ரக்காத்தை தொழுதால் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்கள் கடல் முறையாக இருந்தாலும் மன்னிக்கிறார். அது என்ன? லுஹாவுடைய தொழுகை. லுஹாவுடைய தொழுகை 12 மணிக்கு முன்னாடி, சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 9:30, 10:30, 11 மணி வரைக்கும் லுஹாவுடைய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகைக்கு நிறைய சிறப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தொழுகையில 2 ரக்காத், அந்த நேரத்துல அல்லாஹ் நான் லுஹாவுடைய நஃபில் 2 ரக்காத் நான் உனக்காக தொழுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் தொழுதார்னா, அந்த 5 நிமிஷம் தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா தருகிற வெகுமதி, அவருடைய பாவம் கடல் முறையாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறார். இது 2வது செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி லுஹா தொழுகைக்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய மூட்டு எலும்புகளின் இணைப்புக்கு நீங்க டெய்லி சதக்கா கொடுக்கணும். அந்த சதக்கா என்ன? லுஹாவுடைய தொழுகை. இந்த 2 ரக்காத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி யார் லுஹா தொடர்ந்து தொழுது வர்றாங்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உடலில் ஏற்படுகிற பெரும் நோய்களை விட்டும் பாதுகாக்கின்றான் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த நேரத்துடைய ஒரு 5 நிமிஷத்துல 2 ரக்காத்துங்கிற தொழுகைங்கிறது லட்சக்கணக்கான பாவங்களை மன்னிக்கக்கூடிய தொழுகையா இருக்குது. 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஒரு தஸ்பீஹ் இத காலையில மாலையில எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். இதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கை நிர்ணயிக்கவே இல்லை. ஒரு தடவை சொன்னாலும் சரி, இல்ல நான் ஒரு 11 தடவை சொல்றேன் சரி, நான் ஒரு 100 தடவை எனக்கு டைம் இருக்கு நான் சொல்றேன் சரி. ஆனால் பெருமானார் இதற்கு எண்ணிக்கை நிர்ணயிக்கல. ஒரு வரி இந்த தஸ்பீஹை யார் செய்றாங்களோ உங்களுடைய பாவங்கள் கடல் முறை அளவு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க தயாராக இருக்கிறான். அது என்ன தஸ்பீஹ்? ரொம்ப சாதாரண தஸ்பீஹ். லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இவ்வளவுதான் தஸ்பீஹ். ஒரு தடவை சொல்லலாமா? லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய லட்சக்கணக்கான பாவங்களை இந்த சபையில மன்னிச்சுட்டான். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பிற்கினியவர்களே, இப்படி இந்த 3 அமல்கள் இருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான அமல். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு அமல் சொன்னாங்க. அல்லாஹ் நேசிக்கிற இபாதத்தை காட்டிலும் உயர்ந்த அமல் இதுதான். என்ன அமல் இது? தன் அடியானின் கண்களில் இருந்து வருகிற ஒரு சொட்டு கண்ணீர். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க இந்த ஹதீஸ்ல. எப்படி அல்லாஹ் கிட்ட அமர்ந்து ஒரு அடியான் ஒரு சொட்டு கண்ணீர் தாம் பாவத்திற்காக வடித்தால், வெறும் ஒரு சொட்டு, அப்படிதான் பெருமானார் சொல்றாங்க. ஒரு சொட்டு வடித்தான் சொன்னா அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் தர்றான்னா, 3 செயல்களை அல்லாஹ் அழிக்கிறான். அல்லாஹ் 3ஐ அழிக்கிறான். ஒரு சொட்டுக்காக 3ஐ அழிக்கிறான். என்னென்ன அழிக்கிறான்? முதல்ல அல்லாஹ் தஆலா நாம் செய்கிற நன்மை தீமைகளை எழுதுறதுக்குன்னு 2 மலக்குகள் வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய சிந்தனையை அல்லாஹ் அழிக்கிறான். எதை விட்டும்? நாம் செய்த அந்த பாவத்தை விட்டும். அவங்களுக்கு, நம்ம கூடயே இருக்கிற அந்த மலக்குகளுக்கு நம்ம செஞ்ச பாவம், இப்படி நம்ம ஒரு பாவம் செஞ்சிருக்கிறோமானே தெரியாதான். அல்லாஹ் அது அவர்களுடைய எண்ணத்திலிருந்து அழிக்கிறான். 2வது அல்லாஹ் அழிப்பது, அவங்க பதிவு செய்யறாங்கல்ல பதிவேடு, அல்லாஹ் தஆலா அந்த பதிவேட்டிலிருந்து அந்த பாவத்தை அவனே அழிக்கிறான். 3வது அல்லாஹ் தஆலா எந்த உறுப்பை கொண்டு எந்த இடத்தில் அந்த நபர் பாவம் செய்தானோ அல்லாஹ் தஆலா அந்த உறுப்பையும் அதே போன்ற அந்த இடத்தை விட்டும் அந்த பாவத்தினுடைய நினைவுகளை அழிக்கிறான். ஏன்னா இத சொல்லிட்டு உலமாக்கள் எழுதுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நாம யாசீன்ல கடந்து வந்தோம், கியாமத்துல ஒரு மனிதனுடைய நல்லற தீயரங்களுக்கு அல்லாஹ் தஆலா சாட்சியா கொண்டு வரது இந்த 3 தான். ஒன்னு எழுதின மலக்கு, 2வது அவர் எழுதின புத்தகம், 3வது இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் மறுப்பான். நான் செய்யல ரப்பே. யாசீன்ல அல்லாஹ் தஆலா நம்ம கடந்து வந்த சூறால அல்லாஹ் இப்படி பேசி காமிச்சா, எந்த உறுப்பில் பாவம் செஞ்சாலும் அந்த உறுப்பு சொல்லும். கையில கை சொல்லும், துடையாக இருந்தா துடை சொல்லும், கால் பேசும், உதடுகள் பேசும், நாவு பேசும். மனிதன் திகைத்து போய் நிற்பான். அந்த உறுப்பு சொல்லும், இல்ல இந்த பாவத்தை இவன் இந்த நேரத்துல செஞ்சான். அல்லாஹ் பேச வச்சு காமிப்பானா. 2வது எந்த இடத்துல செஞ்சாலும் அந்த இடம் பேசுவான். இல்ல ரப்பே, இந்த நேரத்துல இந்த இடத்துல அவன் இந்த பாவத்தை என் மேலதான் செஞ்சான். அல்லாஹ் தஆலா பேச வைப்பானா. அன்பானவர்களே, எவைகளை எல்லாம் அல்லாஹ் சாட்சியாக நாளைக்கு மறுமையில கொண்டு வருவானோ அந்த 3த்தையும் அல்லாஹ் நான் அழிக்கிறேன் என்று சொல்றான். யாருக்கு உண்மையான முறையில தௌபா செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டார், அல்லாஹ் இந்த 3ஐயும் நான் அழிக்கிறேன்னு சொல்றான். இதை சொல்லிட்டு உலமாக்கள் சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில நிற்கும் போது ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரியுமா நம்ம என்னென்ன பாவம் செஞ்சிருக்கிறோம். லிஸ்ட திறக்கும் போது புரட்டும் போது அந்த பாவங்கள்லாம் அதுல இருக்காது.
இதை அல்லாஹ் தஆலா அழிச்சிட்டு சந்தோஷமா அந்த அடியானை பார்த்து சிரிச்சிட்டு உன்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுது, நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான். அல்லாஹ் அந்த பட்டியலில் நமக்கும் பேரை நசீபாக்கட்டும். அன்பானவர்களே, இது தௌபாவுக்கான நேரம். இன்னும் எஞ்சி இருக்கிற ஒரு நாள், அந்த 24 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக ஒரு சொட்டு கண்ணீர், ரப்பே என்ன மன்னிச்சிரு கையேந்திட்டா அல்லாஹ்வுடைய பாவங்களை இல்லாம கொண்டு போயிடுறான். எப்படி? யாருக்குமே தெரியாது, நமக்கும் நம்ம ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும். அவ்வளவு பெரிய கஃபூர் கரீம் ரப்பு. அல்லாஹ்வை நாம் அப்படி சந்திக்கிற தௌஃபீக்கனை ரமலானின் பாக்கியத்தினால் அல்லாஹ் தருவான். நிறைவாக ஒரே ஒரு செய்தி, நாளையிலிருந்து ஒரு அற்புதமான அமலுங்கிறது இஅ்திகாஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில எல்லா காலங்களிலும் தொடர்ந்து வைத்தது. அதுவும் கடைசி காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாத காலம் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அன்பானவர்களே, இந்த அமல் எப்படிப்பட்ட அமல் அப்படின்னு சொன்னா இதற்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்குது. நான் ஒரே ஒரு சிறப்பு மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். வாய்ப்புள்ளவர்கள் இந்த சிறப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த இஅ்திகாஃபுக்கு எவ்வளவு பெரிய அற்புதமான அருட்படைகள் தர்றான்னா, அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கனவுல உரையாடுகிற ஒரு ஹதீஸ், அது நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலாவும் பெருமானாரும் பேசுகிற போது ஒரு 3 அமலை பத்தி பேசுவாங்க. அந்த 3 அமலுக்கு அல்லாஹ் தஆலா 3 விதமான கூலி தருவான். அந்த 3 அமல் என்ன? நம்ம பார்வையில சாதாரணமான அமல், ஆனா அல்லாஹ்வின் பார்வையில அது ரொம்ப அற்புதமான அமல். முதலாவது அமல் என்னன்னா, பள்ளிவாசலில் தங்குவது, பள்ளிவாசல்ல தங்குறது. இரண்டாவது அமல் என்னன்னா, பள்ளிக்காக நடந்து வருவது, வீட்டில இருந்து பள்ளிவாசல்ல தொழுகைங்கிற எண்ணத்தோடு மட்டும் நடந்து வருவது. மூணாவது அமல் என்னன்னா, ஒழுவை பரிபூர்ணமான முறையில செய்யறது. ஆரம்பத்துல நியத்து சொல்லி பிஸ்மில்லாஹ்ல இருந்து ஆரம்பிச்சு கால் கழுவி முடிச்சு துஆ வரைக்கும் பரிபூர்ணமான முறையில உது செய்வது. இந்த 3 அமலை செஞ்சா அல்லாஹ் தஆலா 3 விதமான சிறப்புகளை தர்றான். இத பெருமானார் சொல்லிட்டு அந்த 3 சிறப்பு என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்லுவாங்க. மன் ஃபஅல தாலிக், இந்த 3 விஷயங்களை யார் செய்வாரோ அல்லாஹ் தஆலா அவர் என்ன அற்புதம் தர்றான். முதலாவது, ஆஷ பிகைரின், அவர் நிம்மதியான நல்ல வாழ்க்கை வாழ்வார். அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்குகிறார். ஆஷ பிகைர். இரண்டாவது, வமாத பிகைரின், அல்லாஹ் அவருடைய மௌத்தை சிறப்பாக்குகிறான். வாழ்க்கையும் நிம்மதியா இருக்குமா, மௌத்தும் நிம்மதியா இருக்குமா. மூணாவது, வகரஜ மின் துனூபிஹி, அவருடைய பாவங்களிலிருந்து எல்லா பாவத்தையும் அல்லாஹ் அழித்து அவரை பரிசுத்தப்படுத்துகிறார். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய அமல் பாருங்க. இந்த 3 விஷயங்களை அல்லாஹ் தஆலா தர்றான். நல்ல நிம்மதியான வாழ்க்கையை தர்றான், நிம்மதியான மௌத்தை தர்றான், எல்லா பாவங்களையும் மன்னிக்கும் வாய்ப்பை தர்றான். எப்படி? நம்ம எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போன அன்று பிறந்த பாலகர்கள்னு சொல்றோம், கேள்விப்பட்டிருக்கோம்ல. அல்லாஹ் தஆலா இந்த அமலை வளமையா செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். எல்லா பாவங்களையும் நான் அழிக்கிறேன். அன்பானவர்களே, இது பாவங்கள் அழிக்கப்படுகிற நேரங்கள். யார் அந்த பாவங்களுக்காக அல்லாஹ்ட்ட வருந்துகிறார்களோ அல்லாஹ் அவங்களுக்கு உயர்வை தர்றான். இறுதியில் அல்லாஹ்வே அவர்களுக்கு கூலியாக மாறுகிறான். எனவே எஞ்சி இருக்கிற வாய்ப்பு, முடிந்தவர்கள் பள்ளியில தங்கிய இஅ்திகாஃபுக்கான வாய்ப்புகள் தேடிக் கொள்ளுங்கள். 10 நாள் முடியாத ஒரு 3 நாள், 3 நாள் முடியாது 1 நாள் அல்லாஹ்வுக்காக தங்குங்கள். அல்லாஹ் தஆலா சிறப்பனங்கள் நிறைய வைத்திருக்கிறான். அடையக்கூடிய தௌஃபீகனை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அல்லாஹ் விரும்புகிற முறையில் தௌபா செய்கிற வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி எல்லா பாவங்களுக்கும் தௌபா பெற்றவர்களாய், எல்லா பாவங்களையும் இந்த உலகிலேயே அழித்தவர்களாய், சுகமானவர்களாய், நிம்மதியானவர்களாய், ரப்பை சந்தோஷமாக சந்திக்கிற தௌஃபீகனை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.